மிஸ்கின் சாருக்கு முன்னாடி என்னை மேடைக்கு கூப்பிட்ருங்கன்னு நிகில் சார்கிட்ட சொன்னேன். ஏன்னா இப்போல்லாம் பல ஆடியோ லான்ச்சுகள் மிஸ்கினில் தொடங்கி மிஸ்கினிலேயே முடிகின்றது. அதனால் எல்லோரையும் போல் சசி சாரை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷமாக கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அவருடைய எந்த படம் எடுத்தாலும் அதில் நமக்கு டேக்அவே ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் அது நிறையவே இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு ஒரு 2 நாள் நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன். சுனிதா வில்லியம்ஸ்னு ஒரு பொம்பளை 608 நாள் ஸ்பேஸில் போய் இருந்துட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கும் பெண்களை பற்றின நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு காலத்தில் நாடகமும் கூத்தும் இருக்கும்போது நடுவில் வந்து கட்டியக்காரன்னு ஒருத்தன் வருவான். அவன் அடிக்கிற ஜோக்கு எல்லாமே பெண்கள் குறித்த தான் இருக்கும். அதுக்கு தான் எல்லோரும் சிரிப்பாங்க. அதன் பிறகு பிரிண்ட் மீடியா வந்த பிறகு காசிப்பாக மாறுனுச்சு. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமானுச்சு. இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது குறைஞ்சிக்கிட்டே தானே வரணும். இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு கள்ளக்காதல் வீடியோ போட்டால் பின்னாடி கமெண்ட்டில் வந்து அந்த பொண்ணை பற்றி எல்லாரும் என்னவோ ஒன்று திட்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த நாட்டில் திடீர்னு எப்படிப்பா இவ்வளோ கலாச்சார காவலர்கள் பெருகிட்டாங்க. ஆனால் இவ்வளோ கலாச்சார காவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தினம் தினம் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ கமெண்ட்டில் பேசுகிறவன் பூரா அவன் தெருவில் நடக்கிறத கேட்கணும்ல. அப்படி எதுவுமே கிடையாது. அப்படியான சூழலில் இந்த நூறுசாமி மிக முக்கியமான படமாக எனக்கு படுது. ஏன்னா இந்த படம் ஆண்கள் பார்க்க வேண்டிய பெண்களுக்கான படம், பெண்கள் பார்க்க வேண்டிய ஆண்களுக்கான படம். அப்படியான ஒரு படம், மிக அற்புதமான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ கேரக்டர்ஸ், சில பேரால் மட்டும்தான் சினிமாவில் இதை செய்ய முடியும், சசி சாரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்படியான கதாபாத்திரங்கள். சுவாசிகா பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் நன்றியை தவிர ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு விஜய் ஆண்டனி சாரோட ஃபேஸ் நினச்சா நமக்கு ஒரு த்ரில்லர் கதை தான் ஞாபகம் வரும் எழுதுறதுக்கு. அப்படியான சூழலை இந்த படம் உடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர். ஒரு ஃபேனுக்கிட்ட பேசிகிட்டே இருக்கிற ஒரு மனுஷி, தகப்பன்களாக மாறக்கூடிய மகன்கள், எங்கேயோ ஒரு நடைப்பயணத்தில் வந்து நம்பிக்கையை விதைக்கிற மோட்சம், தேசிய கொடியை தைக்கிறதுக்கு வந்து ஒரு பெண்ணுடைய வலியை பகிர்ந்து கொள்கிற ஆசிரியர், அன்பை தனது அன்றாட இயல்பாக்கி கொண்ட ஏழுமலை, இப்படி எத்தனை கதாபாத்திரங்கள். இதை வந்து உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த படம் நான் அவர்கிட்ட சொன்னேன், பூ வந்து மிகச்சிறந்த படம், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அது தேட்ரிக்கலாக போகல. இந்த படம் மிகச்சிறந்த படம், தேட்ரிக்கலாக சூப்பராக போகும். பூ விட்டதை 100 சாமிகள் பிடிக்கும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. லவ் யூ சார், லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் கரெக்டாக பேசிட்டு இப்போ தான் ஓஜி டைரக்டர்ன்ட்டிங்க. கௌதம் மேனன் இங்கே வந்திருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆங்கரே வந்து கௌதம் மேனன் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க சார். நிறைய இங்கிலீஷ். இது சசி வந்து எனக்கு, நாங்கள்லாம் கவிதாலயா குரூப், நான் கேபி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக கவிதாலயாவில் ஒர்க் பண்ணும்போது நீ பாதி நான் பாதி படம் பண்ணுறதுக்கு டைரக்டர் வசந்த் அவர்கள் வரும்போது அவருடைய அசிஸ்டண்ட் வந்து சசி. சசி கிட்ட வந்து அப்போவே ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். ஆக்சுவலாக வந்து பீயிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாங்கள்லாம் ஒரு ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக எங்களை வெளிப்படுத்திக்க மாட்டோம். அங்கே அந்த கம்பெனியை பொறுத்தளவில் எந்த ஆட்டிடியூடும் வெளிப்பற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே எடிட்டிங் ரூம் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்து எல்லோரும் கிளம்புவோம். கிளம்பும்போது ரொம்ப நாளாக வந்து எங்களை வந்து ஒரு காரில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. சசி எப்போவுமே வந்து அந்த காரில், அந்த அம்பாசிடர் காரில் முன் சீட்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவார்.
அதில் உட்காருவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் இறங்கிக்குவோம். இது ரொம்ப நாளாக போயிட்டே இருந்தப்போ அந்த டிரைவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கடுகடுப்போடு இருப்பார் எப்போவுமே. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், சார் அவர் பாருங்கள் சார், அவரை இறக்கி விட்டதுக்கப்புறம் சொன்னார், அந்த இவர் மட்டும் வந்து கையை வந்து இந்த பக்கம் வந்து இப்படி வச்சு உட்காண்ட்ருக்கிறாரு காரில், பெரிய டைரக்டர் ஐட்டம் மாதிரி அப்படின்னாரு. சசி, நீங்கள் அன்னைக்கே டைரக்டர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த சொல்லாமலே பூ இதெல்லாம் அவர் பண்ணும்போது நான் பார்த்த அந்த சசியை வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் வந்து நான் வந்து ரொம்ப ரசித்தேன் அந்த படங்கள்லாம் பண்ணும்போது. இதில் வந்து இப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிற ஒரு படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பாலாஜி ஸ்ரீராம் அவர்களை. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு தடவை நிக்கில் கூட என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு நான் வந்து அவரை தவற விட்டுட்டேன். பட் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நல்ல நடிகராகவும் அவர் வந்து உயர்ந்திருக்கிறார். சசியை பொறுத்தளவில் அவர் வந்து எப்பவுமே பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுறவர். அதாவது கதாபாத்திரம் அறிஞ்சு அவர் வந்து அந்த கேரக்டரை வந்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு பொய்டிக்கான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்குறாரு. ரொம்ப ரசிக்கலாம் நம்ம அவரை. அவ்வளோ அழகாக வந்து வேலை வாங்கி இது வரைக்கும் நிறைய படங்களில் வந்து நான் வந்து உம்முன்னு இருக்கிற விஜய் ஆண்டனியை தான் பார்த்துருக்குறேன். இதில் தான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிற ஒரு விஜய் ஆண்டனியை நான் வந்து பார்த்தேன். அது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து அவர் வந்து பண்ணுவாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் நேஷ்னல் அவார்ட்ஸ் இதுக்காக ஒரு ஜூரியாக போயிருந்தேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நிறைய படங்கள் பார்த்தப்போ ஒரே ஒரு படம் வந்து நான் அந்த ஸ்ரீபோர்ட் ஆடிட்டோரியமில் வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது என்னை அறியாமல் நான் வந்து முன் வரிசையில் போய் உட்காந்துட்டேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன், அது பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர். அது அந்த தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த படம் வந்து வாசந்தி. அந்த வாசந்தி படத்தில் கண் எடுக்காமல் என்னை பார்க்க வச்சது வந்து சுவாசிகா. அவ்வளோ ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. அதுவும் அந்த நான் முன் வரிசையில் உட்காந்து அப்படி வந்து ரசித்து ஒரு ஒரு படம் பார்த்தேன். அப்படி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த படத்தினுடைய லிரிக்கல் ஆடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சசி அவர்களை வந்து கூப்பிட்டு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு சுவாசிகா, அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோலில் வந்து வச்சு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த படம் நான் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து என்னையும் நடிக்க வச்சுருந்தீங்க சசி. அந்த ஃபேனாக நடித்தது நான் தான். நான் உங்கள் ஃபேன் எப்பவுமே. ரொம்ப ஒரு யதார்த்தமான, அதாவது சசி வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 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 விஷயம் வந்து லட்சம் காதுகளுக்கு வந்து போகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் வந்து இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் அவர் தொட்டிருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது வந்து ஒரு ஒரு வளர்ந்த பசங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கணவனையோ மனைவியோ இழந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத உறக்க கேள்வி கேட்டு அதுக்குண்டான பதிலையும் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து இந்த 100 சாமி. இது இந்த இந்த சப்ஜெக்டை தொட்டதுக்காகவே நான் சசியை நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் முதல் கொண்டு நிறைய இடங்களில் நிறைய மறு கல்யாணங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்கிறார். இங்கே இந்த மற்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மர்ஸ், அந்த ஆக்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப அவங்க நடிக்கவே இல்லை, வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பசங்க, அந்த பெண்கள்,
அவங்கெல்லாம் அந்த அவங்க நேமெல்லாம் வந்து சீக்கிரமே நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த படம் முடியும் போது ஒரு பேர் கிடைக்கும். இப்போ வேணால் உங்கள் பேரெல்லாம் வந்து என்ன பேருன்னு யோசிக்கிறது ஒரு மனநிலை இருக்கலாம். பட் இந்த படத்துக்கு அப்புறம், இந்த ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுடைய பெயர்கள் வந்து எல்லா மேடைகளும் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாகவும், ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியான, திருப்தியான ஒரு படமாக இது வந்து அமையும். இந்த 100 சாமி மாபெரும் வெற்றியை ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும், டைரக்டர் சசி அவர்களுக்கும் அள்ளித்தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். சசி சார் எப்பயுமே ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க என் மனசுக்கு. சரி, இப்போ இந்த ஆஃபீஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு அப்படியே பின்னாடி. இந்த டிஸ்கஷன் நடக்கிறப்போ நான் கொடுத்த நம்ம வீட்டிலேருந்து அவர் வந்து ரொம்ப விரும்பி நல்ல டைலாக் எப்போ எழுதும்போது கண்டிப்பாக நிகழ்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த பிளாக் காப்பியில் எது எடுத்தாலும் ரொம்ப சின்சியராக, பேரன்போட, மனசோட எப்படி இருக்கார் பாருங்க. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி படம் பார்க்கும்போது மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ டென்ஷனாக இருந்தாருன்னு ரொம்ப சொல்லாமலே அந்த படம் கிடச்சி அவங்களுக்கு வந்து அந்த சாங் ரெக்கார்டிங் டயத்துலலாம் நான் கூட இருக்கேன். அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் எப்பயுமே கூட தான் இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் வாழ்க்கையில் பல வெற்றி தோல்வி பல விஷயங்களை கடந்தும் பல விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். இந்த படம் பர்டிகுலராக அவருடைய லைஃப்பில் மிக முக்கியமான படம். ஏன்னா தொட்ட அந்த எப்பயுமே ஒரு புது கண்டென்ட் அந்த மாதிரி ஒன்று எடுக்கணும்னு என்றைக்குமே நினைப்பாங்க. இந்த படத்தில் அதை தொட்டிருக்காங்க. ரொம்ப டயலாக் செயலையும் சரி, அது வந்து அவர் அப்ரோச் பண்ண விஷயங்களும் சரி, இந்த விஷயம் புதுசாக பழசாக இன்றைக்கி இருக்கா இல்லையா அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். படத்தில் உயிர் இருக்குது. நீங்கள் அதை வந்து ரொம்ப அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கீங்க. நம்பிக்கையாக வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த சீட்டு காலியாக இருக்கலாம், இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஃபுல்லாக இருக்கும் 100%. படத்தில் அழகாக ஒரு டைலாக் வரத்தில் இருக்கும். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொல்லி கேட்பார் விஜய் ஆண்டனி சார் அந்த பையன்கிட்ட. இந்த சூரியன் இறங்கி மேலே ஏறும்போது. அதுதான் அவருடைய கவிதை. ரொம்ப ஒரு இலக்கியமான ஒரு கவிஞர் அவர். நல்ல கவிதை படித்தா, நல்ல வார்த்தைகள் கேட்டால், நல்ல ஏதாவது இன்சிடெண்ட் இருந்தால் எப்பயுமே ஒரு ஏர்லி மார்னிங் கூட பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் அந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் மிஸ் பண்ண மாதிரி நான் ஒருத்தவங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்டர் மாதிரி கண்டிப்பாக உடனே ஒருத்தங்க வரப்போகிறேன். அது ஹீரோயின் சுவாசிகா. நான் வாழ்க்கை மொத்தமும் பார்த்த மிக ஆகச்சிறந்த ஹீரோயின்ஸ் எல்லாரையும் நினைவூட்டிடுச்சு. என்ன ஒரு ரியாக்ஷன்ஸ்! எங்கேருந்து மதர் இந்தியாவில் இருக்கிற நர்கீஸ்லேருந்து தொடங்கி யார் யாரோ நீங்கள் இந்த இது வரைக்கும் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம். அவளை பிடித்தான் மஞ்சுவாக இருக்கலாம், இல்லாட்டினா அவள் ஒரு தொடர்கதை கவிதாவாக இருக்கலாம், சோபாவாக இருக்கலாம், முள்ளுமலர் சோபாவாக இருக்கலாம், சாவித்திரியாக இருக்கலாம், மகாநடியில் நினைச்ச நம்ம இப்போ வந்த கீர்த்தி சுரேஷாக இருக்கலாம், அனுஷ்கா மேடமாக இருக்கலாம், யார் வேணுமோ வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமான தகுதி உங்களுக்கு இருக்குது. அற்புதமாக பண்ணிட்டீங்க. மிக அற்புதமாக இருந்துச்சு. அந்த சாங்கில் ஒரு இடத்துல நீங்கள் சிரிக்கும்போது அப்படி இருக்குது. அவ்வளோ அற்புதமாக வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய இடம் உங்கள் தமிழ் சினிமாவில் இருக்குது. வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி சார், உண்மையிலே சார் முதல் முறையாக அந்த படம் நடிச்சிட்டிங்க சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் நடிக்கலையான்னு கேட்டால் அந்த படத்துக்கான நடிப்புன்னு ஒன்று இருக்கும். நிஜமாக இன்னும் ஒரு 2-3 சீன் வராதா? அந்த ஐஸு சாப்பிட்ற அந்த விதம் இருக்குல்ல, அதுலேருந்து அந்த அந்த கேரக்டர் எவ்வளோ லட்சணமாக எவ்வளோ அழகாக அம்மாவை பார்த்துக்கிறதுல உண்மையிலே இப்படி ஒரு கணவன் வரணுப்பா. அந்த மாதிரி சிரிச்சிங்க. அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் சிரிச்சே அழகாக இருக்கு. நீங்கள் அடுத்தடுத்த படங்களில் இந்த மாதிரி லவ் சீன்ஸ் வர மாதிரி உண்மையிலேயே சார் இன்னும் ஒரு 4 லவ் சீன் போட்டு வேறு எதுவுமே வேணாம், தி எண்டுன்னு போட்டால் கூட இந்த படத்தை நான் வந்து திரும்ப 2-3 தடவை பார்த்துருப்பேன். அவ்வளோ லட்சணமாக இருந்துச்சு. ஏதாவது லவ் சீன்ஸ் எதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் சேர்த்து விடுங்க சார்ன்னு சொன்னேன் சார்கிட்ட. அவ்வளோ நல்லா இருக்குது இந்த படத்தில். நிறைய எப்போ பாருங்கள் எவ்வளோ நியூ டெக்னீஷியன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நானும் முருகதாஸோ மிக முக்கியமான டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா பெரிய டெக்னீஷியன்ஸோடு தான் ஒர்க் பண்ணுறோம். அதை வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன்.
உங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த அந்த கிராட் அந்த அவர் கையில் ஒரு இது இருக்குது, ஒரு ஆளுமை இருக்குது. அவர் புதுசாக தான் போகணும் அவசியம் இல்லை, யாரை கூப்பிட்டாலும் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. அது பிஸ்னஸாக அவருடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட பெரிய வளர்ச்சிக்கு கூட அது பயன்படும். நான் பலமுறை கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஏன் சார் நீங்கள் கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு. எனக்கு அது சௌகரியமாக இருக்குது, என் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன் அது அவர் சொல்கிறது கரெக்டு, அவரால் செய்ய முடியுது. ஒரு பாலச்சந்தர் சார், ஒவ்வொருத்தங்களும் அது பாரதிராஜா சார், யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டு போயிடுவேன் என் ஷூட்டிங், பாரதிராஜா சார் சொல்கிறார்ல, அந்த மாதிரி அதுவே மிகப்பெரிய தகுதி. அதுதான் உங்களுடைய இடம். இன்றைக்கி வந்து முருகதாஸ், எல்லாமே சரண் சார், நம்மளுடைய டைரக்டர்ஸ் வெற்றிமாறன் தான் ஆரம்பித்து எல்லாருமே உங்கள் மேலே பேரன்பு எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்காக எப்போ வேணுமோ வந்து நிற்போம். எப்பயுமே வீட்டுக்கு பின்னாடி இல்லை, எப்பயுமே பக்கத்தில் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருப்பீங்க வாழ்க்கை மொத்தமும். இது படத்தில் இருந்த எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இந்த கடைசியில் பேசுகிறது வந்து ஒரு பெரிய டார்ச்சரான விஷயம். ஏன்னா நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருப்போம், அதை எல்லோரும் முன்னாடி இருக்கிறவங்க பேசிடுவாங்க, நம்மளால் எதுவுமே பேச முடியாது. அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுட்ட நிகில், உங்கள் வேலை தான் அது. சசி சார், நான் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கல. பட் என்னோடய குரு மாதிரி சசி எனக்கு நிறையா ஒரு டீச்சர் மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் முகவரியில் நிறையா ஹெல்ப் பண்ணார். டைலாக்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு, எடுப்பா கண்டிப்பாக எடுப்பான்னு சொல்லிட்டு. அன்னிலேருந்து ஐ எம் வெரி க்ளோஸ் டு சசி சார். அவரோட ஃபிலிம் எல்லாமே தொல்லாமலை படம் பார்த்துட்டு சசி சார் அந்த தியேட்டர் வாசலில் இருக்கும்போது எக்ஸைட்மெண்ட்டோடு நிற்கிறத விட நான் ரொம்ப பதட்டமாக நின்னேன். என்ன சொல்ல போகிறாங்க, கிளைமாக்ஸு என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய பதட்டத்தோடு இருந்தேன். அன்னிலேருந்து எங்கள் நட்பு திருப்பி தொடர்ந்துட்டு இருக்குது. இந்த படம் வந்து நூறுசாமி வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸு. ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமை வந்து ஒரு டேரிங்காக, ஆக்சுவலாக ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி வந்து எடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆக்ட்ரஸை வந்து போட்டு எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து ஸ்க்ரீன் டைமில் ஆடியன்ஸ் அவங்கள பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு மூமெண்ட் இருக்கணும். பட் சுவாசிகாவை நம்பி தைரியமாக இறங்கியிருக்காரு. அது வந்து யூ டிசர்வ் இட் ஆக்சுவலி. அது நீங்கள் ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பிக்மெண்ட்டு அவங்கள நீங்கள் டார்க் பண்ணி மோல்லாம் வச்சு அவங்கள எந்த அளவுக்கு வந்து கேரக்டரைசேஷன் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் ஸ்டில் வெரி பிரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கேஜ்டாக இருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது, விஜயேந்திரன் சார் எப்படா வருவார், எதனோ ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இது தோணலை. கரெக்டாக தோண டைமில் வந்து உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தோடனே அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா அந்த கேரக்டரைசேஷனாகவே அப்படியே மாறிடுங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் சார், ரியலி. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சார், சில பசங்கள்லாம் இருப்பாங்க, அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது லாங் ஜம்ப் கிஷோர், ஹை ஜம்ப் கிஷோர் அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஜயேந்திர சார் வந்து ப்ரொடியூசர் விஜயன் ஸ்டார், மியூசிக் டைரக்டர் விஜயன் ஸ்டார், டைரக்டர் விஜயன் ஸ்டார், எடிட்டர் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க சார். நான் கூட ஒரு டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு ஸ்டோரி. அப்போ நீங்கள் கிட்ட பேசின விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அவர் சொல்கிறாரு, சார் இந்த கதை கேட்டு நான் அழுதுட்டேன் சார், நான் கிளைமேக்ஸில் நீங்கள் சொல்லும்போது அழுதுட்டேன். இன்ஃப்ரண்ட் ஆஃப் தம் வந்து நான் லிட்டரலி நான் அழுதா தப்பாயிருமேட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு 1000 டேக் சொன்னால் கூட நான் நடிப்பேன் சார் நான் அப்படின்னு சொன்னார். அந்த தன்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். சசி சார் உங்களை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பேசின எல்லோரும் சொன்ன மாதிரி உங்களோட ஸ்க்ரீன் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலான்னு தோணுச்சு. அபூர்வ சார் உங்களை எப்படி வந்து குட்டக்கமல் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீன் டைம் இருந்திருக்கலாம்னு எல்லாம் ஆசைப்பட்டோமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு சார். ஒரு ஏஜ்டு இருக்கிற லவ் வந்து இவ்வளோ இம்பேக்ட் பண்ணுமாங்கிறது ரொம்ப ஒரு மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பண்ணார். அப்புறம் இந்த எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா. ஜஸ்ட் ஃபர்காட் யுவர் நேம் ஆக்சுவலி. வாட்ஸ் இஸ் நேம் ஆக்சுவலி? ஹரிஷ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் படம் பார்த்துட்டு ரிவர்ஸில் வந்து இப்போ ட்ரைலர் பார்த்தேன். பட் யூ டன் அ வெரி குட் ஜாப் ஆக்சுவலி, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த ட்ரைலரை பார்த்தா வேற ஒரு படம் எனக்கு தோணுது, வேற ஒரு படம் இருக்குது. இப்போ நான் ஆடியனாக வந்து நான் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, வெதர் வாட்ச் மூவி இந்த ட்ரைலர் மட்டும் பார்த்தேன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு லெவலில் வந்துருக்கும். பட் எனக்கு அந்த படம் வேறு இருக்குது. பட் நீங்கள் அதை மாற்றிருக்கீங்க, அது ரொம்ப வெரி குட், நல்லா உங்கள் ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் இந்த மியூசிக் டைரக்டர் பாலாஜி, கிரேட்மா. உங்கள் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, கை தட்டுவாங்களே.
கண்டிப்பாக உங்களை மென்ஷன் பண்ணணும். நான் தேட்டரில் படம் பார்க்கும்போது ரீரெக்கார்டிங்கில் நான் சரியாகவே கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா சசி படம் பண்ணிட்டு இருக்காரு, பதற்றத்தோடய படம் பார்க்குறேன். ஐயோ இந்த சீன் நல்லா இருக்குது, அடுத்த சீன் நல்லா இருக்குமா, கொஞ்சம் ஏதோ லேக் ஆகிருமா, போர் அடிச்சிருமான்னு ஒரு பதட்டமாகவே இருக்குது. சரியாகவே பார்க்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஒரு ஹார்ட்னால வந்து இந்த படம் நல்லா வந்துடணும். இவர் கிளைமாக்ஸ் கிட்ட வரும்போது ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா இவர் கழுத்தறுத்து கிருத்தறுத்து ஏதாவது ஒன்று ரொம்ப ட்ராஜடியாக முடிச்சு கமர்ஷியலாக வரும் பண்ணி வரோன்னு பயத்தோடயே பார்த்தேன். பட் நல்ல வேறு அந்த சீன்லேருந்து வெளியே வந்து அப்பா தப்பிச்சோண்டான்னு சொல்லி பார்த்துட்டு அதனால வேறு கிராஃப்டை என்னால் பார்க்க முடியல. பட் இங்கே திருப்பி சவுண்ட் பார்க்கும்போது யூ டன் அ கிரேட் ஜாப்மா, ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க. இந்த சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த படம் பார்க்கும்போது இட் ஒன்ட் எஃபெக்ட் மீ ஆக்சுவலி. பட் இங்கே வந்து ரியலி ஐம் வெரி மச் ஹாப்பி டு வாட்ச் திஸ் மூவி. ரியலி டன் அ வெரி குட் ஜாப் ஆக்சுவலி. ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. காட் பிளஸ் யூ ஆக்சுவலி. ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் இல்லை, நான் என்னோட நண்பன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது பதட்டத்தோட பார்த்தேன் அந்த படத்தை. அப்போ திருப்பி நான் ஒருத்தர் பார்க்கும்போது அந்த கிராஃப்ட் எல்லாமே ஒவ்வொருத்தரையும் நம்ம திருப்பி பார்ப்போம். அதனால் டெஃபினட்டாக இந்த கேஷ் அண்ட் க்ரூ எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிடுவீங்க. சுவாசிகா மேடம் வந்து உங்களை பற்றி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. நான் வந்து செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிட்டேன் உங்ககிட்ட. நான் ஆக்சுவலி இப்போ யார்ட்டி பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து என் ஒய்ஃபோட கேட்டாங்க அதிசயமாக இருக்குது பேசுனீங்களா? ஆமாம் நான் பேசிட்டேன். கேனாட் கண்ட்ரோல் விஸ். தட்ஸ் ரீசன் ஐ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். இன்ட்ரடியூஸ் நானே பண்ணிக்கிட்டேன்னு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சசி. நான் உங்களை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் நிறைய படி பேசிட்டு அறுக்க வேண்டாம், முடிச்சிடுறேன். ஐ லவ் யூ சசி, ஐ லவ் யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக ஒன்று கமர்ஷியலாக அதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் யூ ஆல் கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து சாருடைய உதவியாளர். நான் முகவரியில் சார் கூட தான் உதவியாளராக ஒர்க் பண்ணேன். அந்த வாய்ப்பு எனக்கு சார் கூட இந்த மேடையை எனக்கு கொடுத்தாங்க. நான் சசி அண்ணனுக்கு வணக்கம். இந்த சார் கூட ஒர்க் பண்ணும்போது தான் சொல்லாமலே அண்ணா பண்ணாங்க. ரொம்ப நன்றிண்ணே. அதுதான் நான் முகவரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லாமலே பண்ணேன். 100 சாமிகள் இந்த படத்தை பற்றி எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டாங்க. ஏன்னா பிரமாதமான படம். ஆனால் இந்த படம் என்னை பொறுத்தளவுக்கு பார்வையாளர்களை ஒரு சாமியாக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம். ஒவ்வொரு பார்வையாளனும் இந்த படம் பார்த்தா ஒரு சாமி ஆகுவான்றது என்னுடைய நம்பிக்கை. நீட்சேவனுடைய ஜராதுஸ்ரா இவ்வாறு கூறினான்ட்டு ஒரு ஜெர்மன் நாவல் இருக்குது. அதில் வந்து நீட்சே சொல்கிறது என்னென்னா, கடவுள் இறந்து விட்டான்னு அறிவிச்சிருவார். கடவுள் இன்று இறந்து விட்டார். இப்போ கடவுள் இறந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி கடவுள் மாதிரி வாழ்கிறது அப்படின்றது தான் அந்த ஜராதுஸ்ரா இவ்வாறு கூறினான்ற நாவலுடைய சாரம். ஏன்னா கடவுள் இருந்தால் நீங்கள் எல்லாம் கடவுளுக்கு பயந்து நியாயமாக இருப்பீங்க. கடவுள் உங்களை தண்டிச்சிருவார் தப்பு பண்ணால். கடவுள் நல்லது பண்ணால் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஆனால் கடவுள் இறந்த ஒரு உலகத்தில் மனிதன் எப்படி வாழ்கிறது, அதுதான் ஜராதுஸ்ரா. அவன் தான் சூப்பர்மேன். அவன் எப்படி கடவுள் இல்லாத உலகத்தில் நான் கடவுளாக வாழ்கிறேன் பாடுறா அப்படின்னு காட்டுவான். அதுதான் இந்த படம். இந்த படத்தின் மூலமாக நம்ம எல்லாம் கடவுள் ஆகணும். ஆகலைன்னா நம்ம சாதாரண மனிதனாக இருக்கணும்னு அர்த்தம். இதில் விஜய் ஆண்டனி சார் மற்ற நடித்த அத்தனை பேரையும் ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டாங்க. அது இந்த டெக்னீஷியன் அத்தனை பேரையும் பிரமாதமாக சொல்லிட்டாங்க. நான் அவங்கள பற்றி மீண்டும் சொல்லி ப்ரெஸ்ஸுக்காரங்களாம் வந்து ஏற்கனவே கேமராவை எடுத்துக்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ணன்லாம் ரொம்ப கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, டே முடிங்கடான்னு. அதனால் அவங்களுடைய உள் மனசுப்படி நான் முடிச்சுக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் சசார்கிட்ட இருந்து ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி சசாருக்கும் எனக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது. இது அவருக்கே தெரியாது. 98 சொல்லாமலே ரிலீஸ் ஆச்சு. நான் 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ போயிட்டுருக்கேன். அப்போ வந்து அசோக் நகரில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் எங்கள் அப்பா ஒரு சின்ன வெல்டிங் கடை வச்சுருந்தாரு. அங்கே எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருந்தாங்க. நான் டீ கடைக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தா பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் சார் வந்து ஸ்கூட்டர் நிறுத்தி ரிப்பேர் பார்க்க வந்தார். அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், இவர் தான்மா சொல்லாமலே படம் எடுத்த டேரக்டர், சூப்பர் படம் அப்படின்னேன். எனக்கு சினிமா மேலே அப்பயே பயங்கர பேஷன் இருந்துச்சு. சொல்லிவிட்டு நான் டீ வாங்க கடைக்கு அமிச்சிட்டாங்க என்ன. நான் திரும்பி வரதுக்குள்ளே பார்த்தா எங்கள் அம்மா போய் சார்கிட்ட பேசிட்டாங்க. சார் என் பையன் வந்து கதை கவிதைலாம் எழுதுவான், அவனுக்கு உங்கள் படம் ரொம்ப பிடிக்குமா, நீங்கள் அவனை வச்சுங்க அப்படின்னு ஏதோ பேசியிருக்காங்க போல் இருக்கு. வந்த உடனே சார் என்னை கூப்பிட்டு தம்பி நீ என்ன பண்ணுற அப்படின்னாரு. நான் சொன்னேன் இந்த விஷயத்தில், சார் உங்கள் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ சொன்னார், அங்கே எல்ஐசி கோட்ரஸோ சிவலிங்கபுரம் கோட்ரஸ் இருங்க, அங்கே எஸ்எஸ் ஸ்டான்லின்னு ஒரு அசோசியேட் இருக்கார், அவரை போய் பாருங்க அப்படின்னாரு. ஆனால் நான் அதுக்கப்புறம் பார்க்கல, காலேஜுக்கு போயிட்டேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி அவர் படத்தை பற்றி பேசுறதுக்கு என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு பிச்சைக்காரன் படம் ரொம்ப பிடிக்கும். திரும்ப இந்த படத்தில் வந்து சாரும் விஜய் ஆண்டனி சாரும் சாரும் சேர்ந்துருக்காங்க.
விஜய் ஆண்டனி சாரோட நல்ல மனசுக்கும் சாரோட பேஷனுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். வணக்கம். ஐ திங்க் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துலேருந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த ஜேர்னி வித் சசி சார் எவ்வளோ ஸ்பெஷல் அண்ட் உங்களுடைய பாண்ட் அது எங்களுக்கு நிச்சயமாக ஆஃப் தி ஸ்க்ரீன் தெரியும். பட் ஆன் தி ஸ்க்ரீன் டு see so many people talking about the film, உங்களுக்கு எவ்வளோ பர்சனலாக கனெக்ட் ஆகுது? ப்ளீஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. சார் பற்றி தான் பேசணும். படம் பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. சார், அன்பிற்கு முண்டு அடைக்கும் தல், அதுதான் எங்கள் சார். லவ் யூ சார். நான் வந்து சார்கிட்ட ஒரு 2.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். இந்த படத்தில் இருக்கிற ஒரு பாட்டி கேரக்டர் ஒன்று இருக்குது. விஜயண்டன் சார் வந்து குளிச்சு விடுவாங்க. அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்குது. அது சாரே மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன். நான் வந்து சினிமாவுக்கு வந்து சார்கிட்ட போனதுக்கப்புறம் தான் சினிமானாலே என்னென்னு தெரியும். 1 2வது அதுக்கு எவ்வளவு சின்சியராக ஒரு எஃபர்ட் போடணுங்கிறது. காலையில் வந்து 9 மணிக்கு ஷார்ப்பாக 8:59 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9:01 வரமாட்டார். 8:59 வந்துடுவார். கரெக்டாக 1:10 வீட்டுக்கு போவார். நான் தான் ட்ராப் பண்ணுவேன். 2:30 வந்துடணும்னு சொல்லுவார். கரெக்டாக நான் 2:30 போகணும். நான் ஒரு ஸ்ப்ளெண்டர் வச்சுருந்தேன். அதில் போய் சாரை பிக்கப் பண்ணுவேன், கூப்பிட்டு வருவேன். அதே மாதிரி காலையில் சார் வந்து காரில் வந்துடுவாங்க. 9 மணிக்கு வருவாங்க. ரிட்டன் போகையில் காரில் போயிடுவாங்க. இது வந்து 2.5 வருஷமும் நான் இதில் நான் ஏதாவது ஊருக்கு இருக்கு போனால் அந்த மாதிரி எதாவது போனால் ஒரு 50 நாள் பண்ணாமல் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் தான் அதை பண்ணுவேன். ஸோ ஹாப்பி சார். டைரக்டராக எல்லாம் ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை சார். அந்த 2.5 வருஷம் என்ன சொல்கிறது சார், ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் அது. அவர் தான் என்னை வந்து ஸ்வீட்டஸ்ட் லிங்கசாமி சாரை மீட் பண்ண வச்சார். பாலசக்திவேல் சாரை மீட் பண்ண வச்சார். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் சார் ஃபஸ்ட்டு மிஸ்கின் சார் படம் முகமுடிக்கு என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்க. அட்டக்கத்தியோட ஆடியோ லஞ்ச் கூப்பிட்டு போய் நான் வந்து கிணத்து கடவுன்னு ஒரு ஊர் கோயம்புத்தூர் பக்கத்தில். சாரி, எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பதற்றத்தில் கம்மியாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மன்னிச்சிருங்க. நான் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து வந்தால் பஸ் ஏறணும். அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வந்த ஒரு பையன். சினிமானா ஒன்றுமே தெரியாது. நான் படமே பார்த்தது கிடையாது முன்னாடி. பாஷாவே வந்து நான் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்த ஒரு ஆள். சாரோட ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் சார் வந்து 1:10 வெளில போவாங்களே, அவரை ட்ராப் பண்ணிவிட்டு வந்த உடனே யூடியூப்பில் வந்து ஒரு 48 GB போட்டு வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் ஜிபி கணக்கு தான். அதில் உட்காந்து ஃபுல்லாக வடிவேல் காமெடி பார்க்குறது தான் என் வேலை ஃபுல்லாக. அது வந்து எங்கள் சீனியர்ஸ் வந்து 2 பேர் இருந்தாங்க. சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சார், இவன் எப்போ பார்த்தாலும் வடிவேல் காமெடி பார்க்குறான் சார். சார் வந்து சொன்னார், இன்னொரு கூப்பிட்டார், கதவை சாத்தினார். உள்ளே உட்காந்தேன். எப்பா, ஒன்று நீ பாரு, நல்லது பாரு, அவ்வளோ படம் இருக்குது, பார்க்கலாம், ஏதாவது கற்றுக்கோ. இல்லைன்னா அந்த 48 GB தீக்காமையாது மற்றவனாச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி இருந்த ஒரு பையன் நீங்கள் வந்து பேச்சுலர் பார்த்துட்டு வெளியில் வந்து எங்கள் அப்பா பார்க்கல, அம்மாலாம் பார்க்கவே இல்லை அந்த படம். அவங்கள ஊரில் அப்பா இல்லவே இல்லை, அம்மா ஊரில் இருந்தாங்க. எனக்கு அந்த படம் சக்ஸஸ் ஃபெயிலியர் அதெல்லாம் தாண்டி எங்கள் டைரக்டர் வந்து என்கிட்ட கண்ணீரோட சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொன்னார். ஸோ 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 ஹாப்பி சார். லவ் யூ சார் ஆல்வேஸ். அப்புறம் அந்த கதைக்கு வந்துடுறேன். நான் வந்து அப்படி ஒரு நாள் பைக்கில் போயிட்டு இருந்தேன். எங்கள் ஆஃபீஸை தாண்டி கொஞ்சம் அப்படி போப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். கேகே நகரில் சரவண பவன் இருந்துச்சு. இப்போ இல்லை, பழைய சரவண பவன் இருந்துச்சு. அங்கே போனோடனே யூட்டன் இங்கே திருப்பு அப்படின்னாரு. திருப்புனா வந்தால் லெஃப்டில் ஒரு மரத்துக்குள்ளே உள்ள ரொம்ப ரொம்ப அந்த ரவிக்கி சார் வீட்டுக்கு பக்கத்தில் சார். அங்கே போனால் ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து ஒரு 65-70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்களோட குழந்தைகளால் கைவிடப்பட்டவங்களாக இருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அன்னைக்கு உட்காந்துருக்காங்க. எனக்கு ஆச்சரியம், எப்போ சார் நோட் பண்ணியிருப்பீங்க? இல்லை ஒன்றுமே புரியல சார். அது
போய் அவங்க கிட்ட போய் மண்டி போட்டு உட்காந்து அவங்க கிட்ட போய் பேசி எங்கேருந்து வர்றீங்க, நான் என்ன உங்களுக்கு உதவி பண்ணோம்னா அவங்க சார் கூட பேசவே மாட்டேன்றாங்க. அவங்க வந்து தள்ளி விட்றாங்க. ஆனாலும் அவங்கள உட்காந்து பொறுமையாக பேசி சரவணபவனில் போய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி தந்து எத்தனை பேர் பண்ணுவோன்னா நானே பண்ணதில்லை சார். அது வந்து அந்த கவனிப்பு தான் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயிலும் நான் நினைக்கிறேன். படத்தில் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக சமூகத்தில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். தாட் மீ சார், உங்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் நான் அதை எடுத்துக்கிறேன். இந்தியா துணைக்கண்டத்தில் நிறைய பெண்கள் சம்மந்தப்பட்ட படங்கள் எடுக்கப்பட்டுட்டு இருக்கு. கேரளாவில் எடுக்கிறாங்க, ஆந்திராவில் எடுக்கிறாங்க, பாம்பேயில் எடுக்கிறாங்க, ஹிந்தியில் எடுக்கிறாங்க. ஆனால் தமிழ் ஃபிலிமில் மட்டும்தான், தமிழில் மட்டும்தான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட பெண்களை எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எழுதிட்டு இருக்காங்க. சார் வந்து பூ அதுக்கு பெரிய உதாரணம் சொல்லலாம். அதுக்கப்புறம் சுவாசிக்கம் மேம், லவ்ட் இட் மேம், அமேசிங். சீரியஸாக சொல்கிறேன், அப்படி ஒரு ரைட்டரோட நீங்கள் ஒர்க் பண்ணினது, அவர் என்னென்ன பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப், பட் அமேசிங் அமேசிங் அமேசிங். விஜயாண்டனி சார், லவ் யூ சார், சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க. அண்டு தேங்க்யூ சார், நீங்கள் 18 மைல்ஸ் பார்த்துட்டு சொன்னது இன்னும் நான் வந்து படம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணது சார். லவ் யூ ஸோ மச் சார். நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்கள் டைரக்டர் பற்றி பேசுகிறதுக்கு வந்து இன்னும் அவ்வளோ இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 1 நினைக்கிறேன் சார், நான் நாட்டுறாங்க 1998. அப்போ நான் வந்து 8 வயசு பையன். உங்கள்கிட்ட வந்து ஏடியா சேர்ந்துட்டு டைரக்டராகவே ஆகிட்டேன். ஆனால் எனக்கு வந்து லிங்குசாமி சார் இருக்கிறது தான் 25 வருஷம் போச்சுன்னு சொல்லி ஒரு மீட்டு கூட நடந்துச்சு. அது மாதிரி எங்கள் டைரக்டருக்கும் இந்த படத்தோட விஜயாண்டனி சார் கிட்ட வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். அவருக்கு வந்து நான் எல்லாம் சேர்ந்து ஒன்று செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணி தரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா 25 வருஷம் எங்களுக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 3 decades வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்பர் கேம்குள்ளெல்லாம் போயிட்டோம். ஆனால் அதெல்லாம் எதையுமே கண்டுக்காமல் ஒரு படத்தை பற்றி மட்டும் திங்க் பண்ணி அந்த ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்தணும்னு நினைக்கிறது வந்து ஆல் இஸ் அசிஸ்டன்ஸ். எஸ்எஸ் ஸ்டான்லி சார், வி மிஸ் ஹிம் லாட். அண்ட் மூர்த்தி அண்ணன், அப்புறம் மகேஷ் அண்ணன், லோகேஷ் அண்ணன், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவர் சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லார் சார்பாக நான் இந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். லவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஒரு சிஷ்யருக்கு தான் குருவை பற்றி இன்னும் தெரியும். அப்படி நிறைய மொமெண்ட்ஸ் எங்களுக்காக நீங்கள் பகிர்ந்தீங்க. நன்றி உங்களுக்கு. மதன் அவர்களே, ரீசெண்டாக ரொம்ப லைட் ஹார்ட்டட் ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னா அது வித் லவ் அப்படின்னு சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். அண்ட் அதே மாதிரி நீங்களும் 100 சாமி பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் ஒரு 6:30 மணிக்கு இங்கே வந்தேன். ஆக்சுவலி வந்தப்போ பெருசாக யாரும் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தா ஏரமுகதாஸ் சார், லிங்குசாமி சார், பாரஞ்சித் சார், வெற்றிமாறன் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. நடுவில் நான் உட்காந்துருக்கேன். ஏதோ குரூப்பில் டூப்பு மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. இவ்வளோ லெஜெண்ட்ஸ்க்கு நடுவில் நான் உட்காந்துருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ சார். ஸோ சசி சார் எனக்கு எந்த லெவலுக்கு ஸ்பெஷல்னால், ஸோ இப்போ வித் லவ் படம் நான் எடுத்து முடிச்சிட்டேன். படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனோன்னே மொதல் நாள் வந்து ஃபோனை கையில் வச்சுட்டு ரெடியாக இருப்போம். ஐயோ யார் யார் கால் பண்ண போகிறாங்க, எத்தனை கால் வரப்போகுது, யார் யார் என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மொதல் நாள் யாருமே கால் பண்ணல. ஆனால் படம் நல்லா தான் போயிட்டுருக்குன்றாங்க, ஒரு மாதிரி நல்லா போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல் ஃபர்ஸ்ட் கால் எனக்கு சசி சார் தான் பண்ணார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சார். ஃபோன் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு சார் பேசினார். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, அந்த ஸ்க்ரீன் ப்ளேலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. என்னால் அதை ரியலைஸே பண்ண முடியல. நான் பதிலுக்கு எதுவும் ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன் சார்கிட்ட, பட் வச்சுட்டாரு. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் கால் பண்ணார் சார். பண்ணிட்டு சாரிப்பா நேற்று ட்ராவலில் இருந்தேன், பேச முடியல, எனக்கு உங்கள் படம் ஞாபகமாகவே இருக்குது, நான் மறுபடியும் இன்றைக்கி போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்கன்னு சொன்னார். ஸோ அதுக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான் சார். கண்டிப்பாக அதை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா சசி சாருடைய எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ் அவ்வளோ ஒரு டிக்னிட்டியோட, அவ்வளோ ஒரு மெச்சோர்டாக எழுதியிருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அது எப்படி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதணும் அப்படின்றதுக்கு
எங்களை மாதிரி இப்போ வர ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுடைய படங்கள் தான் சார் ரெஃபரன்ஸ். அது நிறைய பேர் என் கூட ட்ராவல் பண்ண அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸோ நான் படம் பார்த்தேன், ஒரு 3 days முன்னாடி சார் கூப்பிட்டு படம் காட்டினார். ஸோ நான் சமீபத்தில் பார்த்த ரொம்ப ஒரு ஹானஸ்டான படமாக இந்த 100 சாமி படம் இருந்துச்சு. ஸோ நான் படம் பார்த்துட்டு வந்து சார்கிட்ட சொன்னேன், ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட படம் இருக்குது, பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் கவுண்டின்னு சொல்லி. ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு தாக்கம் இருந்துச்சோ அதோட அதிகமாக இந்த 100 சாமி படம் பார்க்குறப்ப இருந்துச்சு சார். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு டிபேட்டை இங்கே க்ரியேட் பண்ணணுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்க போகிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்ததுக்கே சார் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது சார் எங்களுக்கு. இந்த எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை எடுத்திருக்கீங்க, அது தெரிஞ்சு தான் தேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறோம். பட் படம் போய்கிட்டே இருக்கும்போது ஐயோ அடுத்து என்னாக போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது பயங்கர ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு கமர்ஷியல் வேல்யூவோடு இந்த படத்தை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க. அண்டு சுவாசிகா மேம் சொல்லியே ஆகணும். ஸோ மேம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணுறேன்னு தெரில, ஆனால் லைஃப் டைம் கேரக்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த கேரக்டர் உங்களுக்கு. ஸோ ரொம்ப அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்டு விஜய் ஆண்டனி சார் உங்களுடைய போர்ஷன்ஸ் வரப்போ நாங்கள் ப்ளஷ் பண்ணி சிரித்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு பூக்கி விஜய் ஆண்டனி சாரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். அண்டு எங்கள் ஹீரோயின் காவ்யா நடிச்சிருக்காங்க படத்தில். ஸோ காவ்யா அவங்க எவ்வளோ டேலண்டட்னு நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் எங்கள் படத்துலேயே. ஸோ இந்த படத்துலேயும் ஒரு அழகான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கும் கங்க்ராட்ஸ். அண்ட் அஜய் த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு மீட்டரில் அப்படியே இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நான் சார்ட்ட கூட உங்களை பற்றி ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தேன், செம்மையாக இருந்துச்சுன்னு